அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் நாம் 12 இலக்கணங்களுக்கும் வரக்கூடாத தசை எந்த தசை என்று நாம் பார்ப்போம். முதலில் மேஷ லக்கணம். மேஷ லக்கணத்திற்கு பிறந்தவர்களுக்கு புதன் தசை வராதவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். இரண்டாவது ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணத்தினுடைய அட்டமாதிபதி என்ற சொல்லக்கூடிய குரு பகவான் தசை வராதவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். தசை நடத்தி சிரமப்பட்டவர்களை கேட்டு பாருங்கள், தெரியும். ஒரு சிலருக்கு நன்மை தரும். அதுக்கு 3, 6, 10, 11 என்றும் அவயவர்கள் 3, 6, 10, 11 இருப்பது நல்லது. அந்த இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பெரிதாக தீங்கு செய்ய மாட்டார். அடுத்தது மிதுன லக்கணம். மிதுன லக்கணத்தினுடைய 6 கூடிய செவ்வாய் 11 கூடியவர் 2 ஆதிபத்தியுடையவர். பட் அவர் 6ஆம் வீட்டில் அமர்ந்து தசை நடத்தும்போது மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்து அந்த 7 ஆண்டு காலம் உங்களுக்கு சிக்கலை கொடுப்பார். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. கடகலக்கணம். கடகலக்கணத்தினுடைய சந்திரனுக்கு பகை கிரகமான சனியின் தசை அட்டமாதிபதி. கடகலக்கணத்துக்கு அட்டமாதிபதியான சனியின் தசை வராமல் இருப்பது ஒரு விதத்தில் நல்லது தான். அடுத்து சிம்மலக்கணம். சிம்மலக்கணத்துக்கும் அதே சனி தசை தான். 7 பிரிவர் மாரகாதிபதி பகை கிரகம். சூரியனுக்கும் சனிக்கும் சுத்தமாக ஆகாது. எனவே சிம்ம லக்கணத்துக்கு சனி தசை வராதது ஒரு விதத்தில் சிறப்பு தான். அடுத்து கன்னியாலக்கணம். கன்னியாலக்கணம் என்று வந்துவிட்டால் உபய லக்கணங்களுக்கு 7ஆம் இடம் பாதக சனி. கன்னியாலக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியான குரு பகவானும் 8ஆம் அதிபதியான செவ்வாயும் தீங்கு தான் செய்வார்கள், நல்லது செய்ய மாட்டார்கள். எனவே குருவும் செவ்வாய் திசையும் வராதவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அடுத்து துலாலக்கணம். துலாலக்கணத்தினுடைய 3, 6 கூடிய குரு பகவான் தசை வராதவர்கள் யோகர்கள் தான், கொடுத்து வைத்தவர் தான். அப்படி தசை வந்தது என்றால் நீங்கள் அதற்கான நல்ல ஜோதிடரை அணுகி பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது. அடுத்து விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்துக்கு 8 புதன் தசை வராமல் இருப்பது சிறப்பு. எதிர்பாராத வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் இவற்றையெல்லாம் 8ஆம் இடத்தின் கெட்ட பலன்கள். எனவே விருச்சிக லக்கணத்துக்கு புதன் திசை வராதவர்கள் ஒரு விதத்தில் நல்லது தான். தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்துக்கு 6 கூடிய சுக்கிர பகவானுடைய தசை வராதவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஏன்னா இந்த 2 இயற்கை சுபகிரகமான குருவும் சுக்கிரனும் எதிர்த்தன்மையுள்ள கிரகங்கள். ஒருவருக்கு அவரை பிடிக்கும், இன்னொருக்கு இவரை பிடிக்காது. எனவே இருவரும் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட கிரகங்கள். எனவே தனுசு லக்கணத்துக்கு சுக்கிர தசை வராமல் இருப்பது சிறப்பு. மகர லக்கணம். மகர லக்கணத்துக்கு 8 சூரிய தசை வராமல் இருப்பது மிக சிறப்பு. வந்தால் அந்த 6 வருடம் உங்களை படுத்தி எடுத்து விடுவார். அடுத்து கும்பலக்கணம். கும்பலக்கணத்தினுடைய அதிபதி சனி. அவரே 1, 12 அதிபதி. கும்பலக்கணத்துக்கு சந்திர தசை வராதவர்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். ஏனென்றால் வந்தவர்களை கேட்டு பாருங்கள். சந்திரன் 6ஆம் அதிபதி. அங்கே 6ஆம் வீட்டில் நின்று, அதுவும் தேய்பிர சந்திரனாக இருந்தால் கேட்க வேண்டாம், மிகவும் கடுமையான ஒரு பலனாகத்தான் இருக்கும். அடுத்து மீன லக்கணம். மீன லக்கணத்துக்கு சுக்கிர பகவான் அவர் 8 8ஆம் அதிபதியின் தசை. இதேபோல் உங்களுக்கு கடுமையான சோதனைகளும் துன்பத்தையும் கொடுக்கக்கூடிய தசை. ஒரு காலம் அவர்கள் 3, 6, 10, 11 உட்கார்ந்து தசை நடத்தும்போது பாதிப்பு பெரிதாக இருக்காது. நன்றி. நாம் அடுத்தது 7ஆம் இடம் களத்திர ஸ்தானத்தை பற்றி அடுத்த வீடியோவில் நாம் பார்ப்போம்.